ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சுங்க வீட்ல பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு. ஸோ ரெசிபி ஷேர் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வானல் வச்சு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, நான் காட்டியிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே வந்துட்டு கலருக்கு 2 காஷ்மீரி சில்லி, காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி இல்லாதவங்க நார்மல் சில்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் வந்து காரம் பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து வெங்காயம், தக்காளி, உப்பு நான் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதே வானலில் பட்டர் விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், பன்னீர் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அதே தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு, இப்போ அதே வானலில் நீங்கள் அரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா மசாலா பேஸ்ட், அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர், கேப்சிகம், பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சு பட்டர், அதுக்கப்புறம் கசூரி மெத்தி, மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்துட்டு சுட சுட சப்பாத்தி, நான், ரோட்டி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸு, ஃபுல் காக்கில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பர் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அன்றைக்கி நைட் நான் வந்து ஃபுல்கா தான் செஞ்சுருந்தேன். ஃபுல்கா கூட ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.